I didn't think so many things. Crores and crores of things. Correct? இல்ல இல்ல அதுவா விடுறதுன்னு என்ன, இதனுடைய ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம். நான் அதுன்னு ஒரு வார்த்தை உள்ள வருதுன்னு வச்சுங்க, நான் இப்படி ஆக்கும், எனக்கு இப்படியா, நான் அப்படின்னு ஒரு ஒரு தாட் திங்கிங்கா ஆரம்பிக்கிறது. இப்ப என்ன ஆகும்? அந்த திங்கிங் கண்டினியூ ஆகுமா, பூர்த்தி ஆகுமா? உண்மை தெரிஞ்ச போது பூர்த்தி ஆகுமா? அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த எனர்ஜியை வந்து லாக் பண்ணாம, திங்கிங் எல்லாமே லாக்கிங்கா இல்லையா? எல்லா திங்கிங்கும் என்ன? ட்ராப்பிங் த எனர்ஜி இல்லையா? சக்தியை அப்படி பிடிச்சி வைக்கிறது, பாதுகாப்பு. பவரை பிடிக்கிறது கூட பிசிக்கலா அப்படிதான் பண்ற. பணத்தை பிடிச்ச பிறகு பணம் மூலமா எனக்கு ஒரு பவர், அந்த பணத்தை வச்சு நிஜமான அதிகாரத்தையும் நான் பிடிக்கிறேன் என்பது அடுத்த பவரை தேடுறதா இல்லையா அந்த மனம்? ஸோ அது போற வழியில போனா எல்லாமே வந்து அக்ரண்டைஸ்மெண்ட் தானே, வாரி வாரி போட்டுக்கிறது தானே. ஸோ இது பார்த்து அப்படியே மாறுறதா இல்லையா இப்போ உள்ள? புரியுதா? இப்போ வந்து நிஜமாவே உணர்ந்து இல்லை, நான் இல்லவே இல்லை, இந்த ஆட்டத்தில் இல்லவே இல்லை. வேணான்னு நம்ம சொல்றது கருது கிடையாது. வேணான்னு சொல்ற குரூப்பும் திருப்பி குரூப்பிசம். நாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டோம், எங்களுக்கு ஃபுல்லா ரெட் ட்ரெஸ் தான். அவங்க வேற குரூப், சக்தி குரூப். இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம்னு சொல்றது அது ஒரு குரூப்பிசம், அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்றது ஒரு குரூப்பிசம். திருப்பி திருப்பி தாட்ஸ்ல ஒரு 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 குரூப்பை வச்சுன்னா அந்த குரூப்ல கதகதப்பா உள்ள இருக்கிறது. உண்மையா அப்படி ஒண்ணு இருக்கா? ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒரு க்ஷணம்ன்றது வந்து முன்பின் இல்லாத ஒரு எட்டர்னிட்டியா இல்லையா? அதுக்கு ஒரு பேக்கெட்டட் கிடையாது, கிபி கிமு மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணம்ன்றதுக்கு முன்னாடி எந்த லேபிளும் கிடையாது. அதுக்கு மேல ஆகாசத்து மேல எந்த லேபிளும் கிடையாது. ஆகாசன்ற லேபிள் கூட ஆகாசம் கிடையாது. அந்த வார்த்தைகள் அந்த பொருட்களே அல்ல. பஞ்சபூதங்கள் அனைத்தும் தனக்கு இப்படி எல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியாம இருந்துட்டு இருக்குல்ல, அது அதெல்லாம் நாம் கொடுத்த பெயர் தானே. ஆகாயம் மண்ணுன்னு சொல்றது நம்ம கொடுத்தது. மண்ணுக்கு மண்ணுன்னு தெரியாது, ஆனா ஃபுல் எனர்ஜியோட இருக்கு. சூரியன் வந்து நான் இப்படி சூரியன் அடமொழி கொடுக்கப்பட்டிருக்கேன், எனக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியாம அது ஃபுல்லுல இருக்கு, ஃபுல் ஃப்ளோல இருக்கு. அதுக்கு வந்து இத்தனை நாளா இருக்கேன்றது, அதான் சொல்ல கான்சியஸ்னஸ், சித்துக்கு வந்து தான் இருப்புன்னு கூட தெரியாம இருக்கான். அதுக்கு அப்படின்னா தியானம் எப்படி இருக்கும்? தியானம்னே நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோமா தெரியாது. கண்ண மூடினா அது பேர் தியானம்ன்றது கிடையாது. ஒரு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துருந்தா சப்பளங்கள் பண்ணா அது தியானம்ன்றது கிடையாது. நடந்துட்டு இருக்கிறதுனால அது தியானம் இன்மைன்றது கிடையாது. இதைதான் என்ன சொல்ற பிரம்மசூத்திரத்துல, ஆகாசம் தியானம் பண்ணுகிறது, மரங்கள் தியானிக்கின்றன, பறவைகள் தியானிக்கின்றன, எல்லாம் தியானத்துல இருக்கும். பூமி தியானிக்கிறது, கண்டசராசனங்கள் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ட்ரூ லிவிங், ட்ரூ லைஃபே அது. அந்த லைஃப் வந்து இங்க அன்றாடத்துல பண்ண முடியாதுன்றது கிடையாது. அன்றாட வாழ்க்கையில அது செல்லுபடி ஆகாதுன்றது கிடையாது. உண்மை
உண்மையை உணரும் போது பொய்கள் விழறது. உண்மைக்கு தனியா எந்த விளக்கமும் கிடையாது. மாட்டுக்கு பொய்களுக்கு பொய்கள் தெரியும். பொய்களை பத்தியும் உண்மையானது என்ன, அவைகள் பொய்கள், அவ்வளவுதான் தெரியப்படும். ஆன்ம சாட்சா்காரம்னா என்ன? பொய்களை பத்தி எண்ணம். இந்த எண்ணம் என்ன எப்படி காப்பாற்ற? எண்ணம்ன்றது ஒரு வார்த்தை, ஒரு ஒலி. அந்த வார்த்தை அந்த பொருள் கிடையாது. சூரியன்ற வார்த்தை சூரியன் கிடையாது. அந்த வார்த்தையற்ற அவைகள் அதுவாகவே இருக்கு. நம்ம இருக்கலாம்ல. இந்த வார்த்தைகள் தான் திங்கிங் ஆரம்பிச்சு நம்ம கிட்ட. ட்ராப்டு எனர்ஜி. இப்ப தியானம் பண்ணா எப்படி இருக்கும்? இப்ப பண்ணு. இப்ப will do it. நான் சொல்லவே வேண்டாம். என்ன உள்ள மூமெண்ட்டும் என்ன, யாரு என்னன்னு தெரியாது, என்னமோ தன்னை தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. அது என்னமோ பேசுறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன அர்த்தம்? என்னப்பா நீ யாருப்பா கேட்காம கேட்க போறோம். என்ன பேச்சு எதுக்கா இருந்தாலும் வெளி வாழ்க்கைக்கு தேவை. இயற்கைன்னு சொல்றதை விட இருப்புன்னு சொல்லுங்க. இயற்கைன்னு சொன்னா திருப்பி என்னென்னமோ. ஆமா. எடுத்த உடனே அல்டிமேட் தான். ஆரம்பமும் அதுதான், நடுவும் அதுதான், முடிவும் அதுதான். அதனால என்ன இங்க இல்லாதது என்ன? உள்ள எவனோவாக ஓயாமல் விவகரிக்கிறது. அந்த விவகரிக்கிறதுக்கு பின்னாடி அதை உந்தும், அந்த விவகாரத்தையே உந்துற சக்தி எது? சூசிங். எவனுக்கோ நல்லதை தேடுறோம் நம்ம ஓயாம. இருப்புக்கு நல்லது கெட்டதுன்னு ரெண்டு கிடையாது, அதுக்கு தெரியும். நம்ம திங்கிங் மெஷினரி அந்த இச்சா சக்தியா பாரு, இப்படி பண்ணேன்னா சரியா இருக்கும், இதை ரிஜெக்ட் பண்ணு, அதை ஏற்றுப்போம் அப்படின்னு ஒரு தாட்டு மீதி தாட்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி ஒரு குரூப்ல இருந்து விலகி ஓரமா நின்றுட்டு அவைகளை கையாளுபவனா மாற்றி உள்ள விவகாரம் நடக்கிறதா இல்லையா? இதுவும் அதுவே, இதுவும் அதுவே. ஆனா நடுவுல விலகி இந்த குரூப் வேணா அந்த குரூப்பை கூட இப்படி மாத்தினேன்னா நீ இதை சார்ந்தேன்னா நீ அது. இது உயர்ந்த எண்ணம், தாழ்ந்த எண்ணம், இது சேராது, இது சேர்ந்தது. இது எதனால் நடக்கிறது? சாய்ஸ் இருந்துட்டே இருக்கு. சாய்ஸ் புத்திக்கு இருந்துட்டே இருக்கு. எப்பவும் நீ ஒண்ணு காத்துக்கலாம், எப்பவும் நீ பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பழக்கப்பட்டு அசம்பிளிலையும் தனித்தனியா நிக்கிறதுக்கு இதுவா இருக்கு. அடங்கவே மாட்டேன்றது, அந்த ஃப்ளோல தன்னை விட மாட்டேன்றது. தனியா ஆமா. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஒரு தனித்த ஜீவனா ஓயாம உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இதுதான் ஈகோ. அந்த பண்ணணும்,
இல்ல நான் இந்த லாட் கிடையாது அப்படின்னு அங்க பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கும்போது அது விலகி விலகி நிற்குது. கரெக்டா? குரூப்ல இருக்கும் பொழுது விலகி விலகி நிற்குது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த சாய்ஸ்ல தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு நிறைய அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான், நிறைய சாய்ஸஸ் இருக்கான். அதுக்கு மொத்தம் நம்ம ஸ்பெஷலா அதுக்கு ஒரு பவர் இருக்கான், சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னே அது வந்திருக்கு. பிக் அண்ட் சூஸ் எனக்கு எப்பவும் இருக்கு, மாடிஃபை பண்றதுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு இருக்கு அதிகாரம். ஏன்னா அந்த மாதிரி திங்கிங் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பழக்கப்பட்டிருக்கு. இருப்புன்றதுக்கு அதாவது ஒரு இருப்புன்னா அதுக்கு வந்து பெயர் தேவையில்லை, அதுக்கு வடிவம் தேவை. நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ் அது. ஆனா இது எனக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்? ஆமா, நான் வந்து ஒரு தனியா ஒரு ஸ்பெஷல் ரூட்டை நான் அடாப்ட் பண்ணி அது மூலமா வந்து அப்படின்றதே வந்து அப்படின்னு விலகிறதே வந்து எப்படி சேர முடியும்? புரியுதா? சூரியன்றது நாம கொடுத்த பேரு, ஆனா அந்த எனர்ஜி பேரே கிடையாது. ஆக்சுவலா எல்லா பெயருக்கு பின்னாடி பாரு, எல்லா சொற்கள் பின்னாடி இருக்கிற உண்மையை பாரு, அவைகளுக்கெல்லாம் அந்த பேருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம உள்ள பேசுற பேச்சுக்கள்ல நம்மளை தனியா ஆக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எனக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அதுல இருந்து நான் பண்ணிப்பேன், நான் இது பண்ணிப்பேன், என்னன்றதை மட்டும் தனியா ஒதுக்கி என்னைய வந்து தனியா வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த என்னன்னு ஒண்ணு இருக்கா? சூரியன்ல அந்த என்னன்னு ஒண்ணு இருக்கா? பஞ்சபூதங்கள்ல இருக்கா? இந்த பஞ்சபூதங்கள் சொல்லும்போது நம்ம அடக்கம் அதுல. கரெக்டா? அதுல இருந்து உற்பத்தியான உடம்பு, எனர்ஜியும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு ஏதான பெயர் இருக்கா? சூரியன்ற பெயர் எந்த விதத்திலயா சம்பந்தம் இருக்கா அந்த எனர்ஜிக்கு? இந்த சூரிய மண்டலத்தை தாண்டி தூர போய் நின்றா என்னைக்குமே ஒளி தெரிஞ்சுட்டு இருக்குமா இல்லையா? இரவு பகலே கிடையாதா இல்லையா? ஏன்னா அந்த அதனுடைய ஆறாவது பதிகிற இடத்துல ஒரு உருண்டையில நம்ம மாட்டி நிற்போம், அதனால பகல் இரவா மாறிட்டு. ஆக்சுவலா உண்மை என்ன, எப்ப பாரு தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கு, பல பில்லியன் வருஷங்களா எரிஞ்சிட்டு, கோடிக்கணக்கான யுகங்களா அது எரிஞ்சிட்டு. அதுக்கு பேரே கிடையாது. நம்ம எல்லாம் உற்பத்தி அந்த தோற்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அது எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சச்சினஸ்ன்றது உண்மை, பெயர்கள் எல்லாம் பொய், பெயர்கள் எல்லாம் சித்து மேல பொறையோடி மேல அப்படியே மூடி 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 ஆன்ம சுடர மூடி வைக்கிறோம் இல்ல, 10 நாள்ல பேரை வைக்கிறோம், கம்பேரிங் என்னென்னமோ விதமா அந்த சித்தத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டே இருக்கோம்ல சொசைட்டின்ற நேம்ல. எல்லாரும் அப்பா அம்மாலேருந்து அதுவும் ஏத்திக்கிறது. நான் அப்படி ஆடுவான், அதான் சுரேஷ் எப்படி ஆடுவான் தெரியுமா டான்ஸ் இந்த பாட்டுக்கு அப்படின்னு, அது ஆடி 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 அப்படி அந்த ஈவ் அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு டிவியில அந்த ஷோல தோத்துட்டான்னா அழறது. எது அழறது? ஒரு பெயருக்கு வந்து அது ஈடு கொடுக்க முடியலையா, ஈகோ உற்பத்தி பண்ணப்பட்ட பெயரு அந்த லெவலுக்கு நிக்க முடியலையா, அதனால மீதி எல்லாம் அது உள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் இயலாதவனா தன்னைத்தானே நொந்துக்கிறது பேர் அழுக. கரெக்டா? அட கையால் ஆகாதவனே, இந்த டான்ஸ் உன்னால ஆட முடியடா, இதுல ஜெயிக்க முடியடா, இந்த மாதிரி படம் இல்லையாடா. நோகல்ல கோடான கோடி நோகல், ஏன் கோடான கோடி தாட்ஸ், தாட்ஸ் ஒண்ணும் என்ன பண்றது, அடைக்கலம் கொடுக்குறேன்னு தான் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிற விதமே அதுதான். அதனாலதான்
தாட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது இல்ல. தாட்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ். பாஸ்ட் வந்து ஓயாம தன்னைத்தானே செதுக்கிண்டு உன்னை நான் மேம்படுத்துறேன் உற்பத்தி ஆகிறதுக்கு நான் ஒரு ஆளா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆமா, ஒவ்வொரு அடைக்கலமுமே பயத்தினால போட் பண்ணப்பட்ட வரைய ஒவ்வொரு சாய்ஸுமே